My dear friends and students, welcome to Gururam channel. I have started spoken Hindi classes. Make use of it. Definitely you will be benefited. If you like this video, click subscribe button and also click bell button. You will get all notifications. Thank you. Good evening students. Today we are going to see class 2 consonants. Let us begin with good thought. Success is never ending, failure is never final. Okay, let us go to our topic. First one, self-test. So you have to do it in note. Self-test 1. So you have to write it in Hindi letter to Tamil and English. Okay. So you try it in your note. I will tell the answer in next class. Consonants. மெய் எழுத்துக்கள். ஹிந்தியில் இதுக்கு பேர் வியஞ்சன். வியஞ்சன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேர்ட் ஃபார்மேஷன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூ ப்ராக்டிஸ் தீஸ் லெட்டர்ஸ். மெய் எழுத்துக்கள் தமிழில் சொல்லுவோம் இல்லையா, காங்யா சாங்யா டானா. இது ஆனால் ஹிந்தியில் வந்து ஒரு எழுத்துக்கு இப்போ கான் எடுத்தானே இதில் 4 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் காக்கு மேலே 1 போட்டால் ஃபஸ்ட்டு சவுண்டு, 2ன்னு போட்டால் செகண்ட் சவுண்ட். அப்போ எப்படி மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னா க, அப்போது க. அப்போது நெக்ஸ்ட்டு க வந்து க க க அப்படி சொல்லணும், க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் க க ஜிஏ க. அதையே இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா க. அப்புறம் இது லாஸ்ட் ஒன் ஙா. நம்ம சிங்கம்க்கு சொல்கிறோம்ல அந்த ஙா. இதில் பாருங்கள் ஒரு புள்ளி வைக்கணும். அப்போ ஃபஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட்டு லைனை திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். க க க க ஙா. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு லெட்டரையுமே 25 டைம்ஸ் அப்படி அப்படி தெரியுன்னா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு லைனையும் இப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை, இன்னொரு நாளைக்கு 5 தடவை அப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுத்து நல்லா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனால் தான் நீங்கள் வேர்டை ஃபார்ம் பண்ண முடியும். வேர்டை ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேச முடியும். நெக்ஸ்ட் ச பாருங்க, சல 1. அப்போ நெக்ஸ்ட் சல 2 என்னவா இருக்கும், ச. நெக்ஸ்ட் ஜ ஜேஏ ஜ. நெக்ஸ்ட் அதே கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க, ஜ. நெக்ஸ்ட் ஞா. இப்போ மஞ்சள் அதுக்கு சொல்றோம் இல்லையா, அந்த ஞா. ச ச ஜ ஜ ஞா. Write all letters 25 times with English or Tamil or both. Third line ட. பாருங்க, க ஞா முடிஞ்சது, சா ஞா முடிஞ்சது. நெக்ஸ்ட் தமிழ் எழுத்தில் இருக்கிற ட. இதுலேயும் 4 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். பாருங்க, ட ட ட ட நா. இது 3 சொல்லினா. இப்போ நாங்கும்போது பாருங்க, NNA நா. இப்போ how to pronounce ட ட ட ட நா. நெக்ஸ்ட் த த த த த
த ந. இது ஆர்டினரியாக சொல்ல வேண்டியதான் ந. இங்கே கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், ஏன்னா 3 சுழி நாடு. இப்போ ந. அடுத்தது தான் கொஞ்சம் ஸ்மால் சவுண்டில் சொன்னால் போதும். தட் இஸ் நா. அழுத்த வேண்டாம், ந அவ்வளவு. இப்போ ரிப்பீட் பண்ணுங்க. ட ட ந, த த ந. இப்போ பாருங்க, ரைட் ஆல் தி above லெட்டர்ஸ். எவ்வளவு டைம்ஸ் எழுத சொல்லியிருக்கேன்? 25 டைம்ஸ், ஈச் வித் இங்கிலீஷ் ஆர் தமிழ். பாருங்க எப்படி எழுதணும் அதை. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க வெறும் இங்கே வெறும்னு ட கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? ஃபுல் லைன் எழுதணும். ட ந அப்படி எழுதணும். டெய்லி 5 டைம்ஸ் எழுதுனா 5 டேஸ்க்கு என்ன ஆச்சு? 25 டைம்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப. பாலையும் பாருங்க. ப1, ப2, ப3, ப4, ம. அப்போ எப்படி ஹவு டு ப்ரொனவுன்ஸ்? இப்போ இவ்வளோ லைன் படித்ததில் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிருக்கும். ப ப ப ப ம. ம. ரிப்பீட் பண்ணுறேன். ப ப ப ப ம. நெக்ஸ்ட் எல்லாமே இல்லை. தட் இஸ் இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து தனித்தனி தான். ய ர ல வ. ரிப்பீட் பண்ணுறேன். ப ப ப ப ம. ய ர ல வ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஷ. இப்போ நம்ம புஷ்பம் சொல்கிறோம்ல, புஷ்பம், அந்த ஷ. ஷ. இது ஷ. ஷ ஷ சொல்லும்போதே நீ ஷ சேர்த்துக்கணும். ஷ. நெக்ஸ்ட் ச. சரிகம பதனிசா சொல்கிறோம் இல்லையா, ச. இது ஹ. இது ஹ. ஹா வந்து இப்போ இதுலேயே இருக்கிற மாதிரியும் போடலாம், இந்த எஸ் போட்டு இப்படியும் போடலாம். இதுவும் ஹா தான். ஓகேவா? இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் யூ கேன் யூஸ் இட் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து சம்யுக்தாட்சர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 2 வேர்டு சேர்றதுக்கு பேர் தான் இந்த லெட்டர் ஃபார்ம் ஆகும். இக்கு ப்ளஸ் ச, தட் இஸ் க்ஷ. இது த்ர. இது ஸ்ர. இப்போ நம்ம ஸ்ரீராம் அப்படி எழுதுறோம்னா ஸ்ர. ஸ்ரீ, அது ஸ்ரா. நெக்ஸ்ட்டு ஞ. அப்போது இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்க, ரிவர்ஸில் பாருங்க ஷ. மீதி எழுத்தெல்லாம் நீங்களே ஆஸ் யூஷுவல் எழுதிடுவீங்க. த்ர ஈஸியாக தான் இருக்குது. தட் இஸ் த்ர. எதுக்காக இருந்தாலும் மேலே லைன் போட்டுடணும், அப்போ தான் அதோடைய ஃபுல் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஒன் ஸ்ர. பாருங்க, ஸ்ர. அப்புறம் ஞ. ஞ. இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். ஷ ஷ ச ஹ ஷ த்ர ஸ்ர ஞ. நம்ம 2 கிளாஸஸ்லேயும் இருக்கிறத நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு வவ்வல்ஸ், உயிர் எழுத்துக்கள். அ அ அ ஆ இ ஈ உ ஊ ரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரில் கிடையாது. ஏ ஐ ஓ ஔ அம் அக. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு இருந்த கிளாஸில் சொன்னது வியஞ்சன், மெய் எழுத்துக்கள். என்ன சொன்னேன்? க க க க ங, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந. இப்போ இதில் ஒரே ஒரு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த கவுக்கு ஃபுல்லாக கோடு போட்டிருப்பேன். பின்னாடி தன்னு ஒரு வார்த்தை வரும். த த த த ந.
அப்போ அந்த இடத்துல இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது. இது செப்பரேட்டாக தான் இங்கே எழுதணும். அதனால் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் இங்கே சுழி இருக்கும். அப்போ அது த. இங்கே சுழி இல்லாமல் இருந்ததுன்னா அது க. கக்க கக்க ங. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் தா பற்றி. இப்போ பாருங்க த த. இந்த தாவும் அப்படிதான். இப்போ பாருங்க இப்படி நல்லா வளைச்சு இந்த தா போடணும். இதே இந்த சுழி இல்லாமல் போட்டிங்கன்னா இதுக்கு பேர் என்ன? யாருக்கா ஞாபகம் வந்தால் அதை ரீகால் பண்ணுங்க. இது யா. அப்போ இந்த கொம்பு இங்கே சுழி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன? இந்த முன்னாடி ஒரு சுழி இருந்ததுன்னா அதுக்கு த. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். த த த த நா. தா பாருங்க நான் சொன்னது இருக்கா? இதையும் ஜாயின் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப ப ப ப மா. யர லவ ஷ சஹ. இது க்ஷ த்ர ஸ்ர ஞ. அதில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி தான் கக்கா கிக்கி இருக்கு இல்லையா, அது சொல்லித்தரேன். தேங்க்யூ.